ப்ராமிஸ் கொடுத்தா மனுஷன் அதை பத்தி என்ன யோசிப்பான்னு நினைக்காத. Don't seek man approval. இதான் உங்களோட சக்சஸுக்கு முதல் ஸ்டெப் சொல்றேன். அடுத்தவன் என்ன நினைப்பான்னு யோசித்த எவனும் வெற்றி பெற்றதே கிடையாது. அடுத்தவன் என்ன யோசிப்பான், இதுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்தவன் என்ன யோசிப்பான்னு லீஸ்ட் பாதர். இப்ப மரியாதை வந்து சொல்றா, நான் கர்ப்பமா இருக்கிறேன், எனக்கு புள்ள பிறக்க போகுதுன்னு சொன்னோன்னே எல்லாம் கொண்டாடி இருப்பாங்களா? கண்ட மாதிரி பேசியிருப்பாங்க. எத்தனை பேர் நம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கடவுளே குழந்தையா பிறக்க போறாரு, பரிசுத்தாவியான மேல அசைவாடினாரு, எனக்குள்ள குழந்தை உண்டாச்சு. எங்கேயோ போய் கெட்டு போயிட்டு கதை விடுது பத்தியா? இதுக்கு கடவுளையே இழுத்துக்குது பத்தியா? என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்பொழுதுமே கிரிட்டிசிசத்துக்கு பயப்படுறவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. உங்களை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்க புதுசா ஒண்ணு சொல்லி பாருங்க, கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கண்டம் பண்ணுவாங்க. இன்னொன்னு, கூட இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. யோசேப்பே புரிஞ்சிக்கல. யோசேப்பு என்ன தெரியுமா பண்ணா? சரி இவளை தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு யோசித்தான். கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஹோல்டு பண்ணுங்க, ஹோல்டு பண்ணுங்க. மனிதர்களுடைய சர்டிபிகேட் நமக்கு தேவையில்லை. ரெண்டாவது என்ன தேவையில்லை? மனிதனுடைய உதவி நமக்கு தேவையில்லை. மனிதனோட உதவி தேவையா தேவையில்லையா? அதுவா வரும், அதுவா வரும். முதல்ல என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் ஒப்பேருமா, இதெல்லாம் அதெல்லாம். நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்பவுமே தெரியும் எனக்கு அப்படியா இருப்பான், எது சொன்னாலும் அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், வரான் அன்னைக்கே தெரியும் ஏதாவது ஒன்று சாதிப்பான் அப்படின்னு தெரியும் அப்படிம்பாங்க. அதனாலதான் இந்த ஜனங்க என்ன சொல்றாங்கன்றத காது கொடுக்காதீங்கன்ற. நான் இயேசு கிறிஸ்து வராரு, வந்த உடனே ஒரு அற்புதம் செய்யறாரு. அற்புதம் செஞ்ச உடனே எல்லாரும் இவர் தாயா தேவகுமாரன் அப்படின்றாங்க. 5 வசனம் கழிச்சு அதே ஆட்கள் இவனை பிடிச்சி மலையில தள்ளி விட்டுலான்றாங்க. இந்த மனிதர்களுடைய பாராட்டுறது இல்லையா, இது வந்து பயங்கர ஃபிக்கல், நிரந்தரம் இல்லாதது. எப்ப தூக்குவாங்கன்னு தெரியாது, எப்ப தாக்குவாங்கன்னு தெரியாது, எப்ப நம்மளை பத்தி உயர்வா பேசுறாங்கன்னு தெரியாது. உயர்வா பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது டோன்ட் சீக் மேன்ஸ் அப்ரூவல். எல்லாரோட உதவி நமக்கு தேவை, ஆனா மற்றவரோட உதவிக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது காட்ஸ் ப்ராமிஸ். உங்களுக்குள்ள உருவாகிற ஒன்று கடவுளிடத்திலிருந்து வந்தது என்று நீங்கள் நம்புவீர்களானால் அதற்கு தேவையான எல்லா ரீசோர்ஸும், ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யாரோட உதவி கண்டிப்பா தேவை? ஒரு ஆணுடைய உதவி தேவை. இங்க அந்த உதவியே இல்லாம குழந்தை பிறகுது. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. வெளியே என்ன நடக்குதுன்றது முக்கியம் இல்ல, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஸ்பிரிட், உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை அவ பெற்றுக்கொண்ட உடனேயே வெளியே என்ன சொல்ல போறான்னு கிடையாது. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் நம்பு. உனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல, ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார்ல, நீங்க உங்களை பத்தி ஒரு கனவு வச்சிருப்பீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் நம்புங்க. ஐடியா தப்புன்னு நினைச்சிடாதீங்க. ஐடியாவை மற்றவங்க கிண்டல் பண்றதுனால ஐடியா தப்புன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டோன்ட் அபார்ட் யுவர் சைல்டு. ரொம்ப வலிக்குது, இவனுங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுறானுங்க, தாங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் தங்க கனவுகளை கலைச்சிட்டாங்க, குழந்தைய கலைச்சிட்டாங்க.